பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் 2 எக்ஸசைஸ் 1.2 எக்ஸசைஸ் 1.2ல உள்ள 4th சம் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது 5th சம். ஃபைண்ட் த HCF அண்ட் த LCM ஆஃப் தி நம்பர்ஸ் 154, 198 அண்ட் 286. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு வேல்யூக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 154க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். 154 ஸோ எந்த டேபிளில் போடலாம்? 2 டேபிளில் போடலாம். 7 2s are 14, ஸோ பேலன்ஸ் 1 14 இருக்கும். 7 2s are 14. இப்போ 11 டேபிளில் போடலாம். 7 11s are 77. நெக்ஸ்ட்டு 7 வந்து 7 டேபிளில் தான் போகும். ஸோ 1 7s are 7. இப்போ 198க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 9 2s are 18, ஸோ பேலன்ஸ் 1. அதே மாதிரி 9 2s are 18. இதுவும் அதே மாதிரி 11 டேபிளே போட்டுடலாம். 9 11s are 99. 9 எந்த டேபிளில் போடலாம்? 3 டேபிளில் போடலாம். 3 3s are 9, 1 3s are 3. லாஸ்ட் நம்பர் 286. ஸோ அதே மாதிரி 2 டேபிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. இப்போது லாஸ்ட் நம்பர் பாருங்கள், அது ஒரு ஆட் நம்பர். ஸோ 2 டேபிள் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. 13 டேபிளில் போட்டுடலாமா? 1 13 13, ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 13 ஆகிரும். 1 13 13. லாஸ்ட் நம்பர் 11. 11 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ 1 11s are 11. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 154 இஸ் ஈக்குவல் 154ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 into 11 into 7. நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 198. ஸோ 198ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 into 11 into 3 into 3. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 286. 286ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 into 13 into 11. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம், LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சிடலாம். HCF ஆஃப் 154, 198 and 286. ஃபஸ்ட்டு HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ மூணுலேயுமே காமனாக உள்ள ஃபேக்டர்ஸ். மூணுலேயுமே காமனாக என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? இந்த 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 11 இருக்குது. வேறு எதாவது ஃபேக்டர்ஸாக மூணில் காமனாக இருக்கா? இல்லை. ஸோ 2 into 11 22. அப்போது இந்த மூணு வேல்யூவோட HCF என்னது? 22. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ LCM ஆஃப் 154, 198 and 286. ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? LCMனா மூணுலேயுமே காமனாக உள்ள நம்பர்ஸில் ஒவ்வொரு நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ 2 into 11 into நெக்ஸ்ட்டு 2ல் காமனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். வேறு எந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது? 7 இருக்குது, இங்கே ரெண்டுமே இல்லை. 3 இங்கே இருக்குது, ஸோ ரெண்டுலேயுமே இல்லை. அப்போது என்ன எழுத போகிறோம்? 7 3, ஸோ 3 13. அதாவது ரிமைனிங் உள்ள எல்லா நம்பர்ஸுமே எழுதியாச்சு. ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 11 22, 7 3s are 21, 3 into 13 39. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 22 into 21, 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4. ஸோ 2 6 4. இப்போது 462ஓட 39 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 462 into 39, 9 2s are 18, balance 1, 6 9s are 54 plus 1, 55, balance 5, 4 9s are 36 plus 5, 41, 3 2s are 6, 6 3s are 18, balance 1, 4 3s are 12 plus 1, 13. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 8 10 11 1, balance 1, ஸோ 0, balance 1, 8 1. Therefore LCM of 154 and 198 and 1286 வேல்யூ என்ன? 18,018. ஸோ இதுதான் LCM of 154, 198 and 286ஓட வேல்யூ. Question number 6. What is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in can of 80 liter, 100 liter and 120 liter?
ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா the greatest possible volume of vessel கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ்க்கெலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கலாமா? 80. ஸோ 80 4 2s are 8 ரிமைனிங் உள்ள 0. 20 2s are 40. 10 2s are 20. 5 2s are 10. 1 5s are 5. ஸோ 80யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 100ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 50 2s are 100. 25 2s are 50. 5 5s are 25. 1 5s are 5. நெக்ஸ்ட்டு 120ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 6 2s are 12 ரிமைனிங் உள்ள 0. 3 2s are 6 0. 15 2s are 30. 5 3s are 15. 1 5s are 5. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எழுதிடலாமா அதை? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 80. 80யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 2 × 2 × 2 × 2 × 5. ஸோ 100ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 2 × 5 × 5. நெக்ஸ்ட்டு 120யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 2 × 3 × 5. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா HCF. therefore HCF of 80, 100 and 120 is equal. HCFனா என்ன? மூணுலேயுமே காமனாக உள்ள நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மூணுலேயும் காமனாக என்ன நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2. நெக்ஸ்ட் இந்த 2 மூணுலேயுமே காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே காமனாக 5 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் இந்த டேர்மில் 2 இல்லை. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே ரெண்டுலேயுமே 3 இல்லை. ஸோ இதுதான் நமக்கு காமனாக உள்ள நம்பர்ஸ். ஸோ எழுதிக்கலாமா? 2 × 2 × 5. ஸோ 2 2s are 4. 4 × 5. ஸோ 4 5s are 20. ஸோ 20 லிட்டர். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? the greatest possible volume of vessel. therefore the greatest volume of vessel is equal 20 liter. Question number 7. The traffic light at 3 different road junctions change after every 40 seconds, 60 seconds and 72 seconds respectively. If they change simultaneously together at 8 a.m. at the junctions, at what time will they change simultaneously change together again? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே மாதிரி 8 o'clock அது சேஞ்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எந்த டைமுக்கு ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 3 வேல்யூஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 வேல்யூ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 40, 60, 72. ஸோ 40யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2 2s are 4, 0. 10 2s are 20. 5 2s are 10. 1 5s are 5. Next 60க்கு 3 2s are 6, 0. So 15 2s are 30. 5 3s are 15. 1 5s are 5. Next 72 கண்டுபிடிக்க போகிறோம். 3 2s are 6, balance 1, 12 ஆயிரும். 6 2s are 12. 1 2s are 2, balance 1, 8, 16 ஆயிரும். இப்போ 8 2s are 16. 9 2s are 18. 3 3s are 9. 1 3s are 3. ஸோ இப்போ எழுதிக்கலாம் அதே மாதிரி. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 40 is equal. 40யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 × 2 × 2 × 5. ஸோ அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 60. 60யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 × 2 × 3 × 5. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 72. ஸோ 72வோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 2 × 2 × 2 × 3 × 3. ஸோ இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எல்சிஎம் ஆஃப் 40, 60, 72 இஸ் ஈக்குவல். ஃபஸ்ட்டு காமனாக உள்ளதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இப்போ 2 × 2. இப்போது 2 இதில் காமனாக உள்ள மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ 2ல் காமனானா இந்த 2 3க்கு பதில் ஒரு 3 போட்டுக்கலாமா? ஸோ × 3. ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட் இந்த 2 5க்கு பதில் ஒரு 5 போட்டுக்கலாமா? அப்போ ஒரு 5. நெக்ஸ்ட் இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக என்ன இருக்குது? இந்த ஒரே ஒரு 3 மட்டும் இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 3லேயுமே காமனாக உள்ளதை நம்ம சர்க்கிள் பண்ணி எழுதணும்.
நெக்ஸ்ட் ஏதாவது ரெண்டில் காமனாக உள்ளதை சர்க்கிள் பண்ணி எழுதுங்க. லாஸ்ட்டாக எதுவுமே காமனாக இல்லாத நம்பர்ஸை எழுதிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 into 5 60, 60 into 2 120. So 120 into 3 0, 3 2s are 6, 1 3s are 3. அப்போ 360 seconds. ஸோ நமக்கு என்ன தெரியும்? 1 minute equal 60 seconds. ஓகேவா? அப்போ இப்போ நமக்கு மினிட்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 360 seconds is equal 360 divided by 60. நமக்கு வந்திருக்க ஆன்சர் செகண்ட்ஸில் வந்திருக்கு. ஆனால் நம்ம அதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 minute equal 60 seconds உங்களுக்கு தெரியும். அப்போது 360 seconds is equal 360 divided by 60. 0 0 cancel. 1 6 are 6, 6 6 are 36. அப்போ எத்தனை செகண்ட்? எத்தனை மினிட்ஸ்? 6 minutes. ஓகேவா? அப்போது LCM of 40, 60, 72 வேல்யூ என்ன? 6 minutes. என்ன கொடுத்துருக்காங்க? 8 AM எல்லாமே ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் எப்போ எல்லாம் ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 8 AM + 6 minute. இதோட 6 minutes நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது 8.06 AM. நெக்ஸ்ட் எப்போ 3 ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும்? 8 o'clock 6 minutes மூணுமே ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும். Therefore they will change again simultaneously is equal 8:06 AM. Question number 8. The LCM of two numbers is 210 and their HCF is 14. How many such pairs are possible? First என்ன கொடுத்துருக்காங்க? 2 நம்பர்ஸோட HCF என்ன கொடுத்துருக்காங்க? 14. அந்த 2 நம்பர்ஸோட LCM 210. ஸோ HCFனா ஃபஸ்ட் என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இந்த வேல்யூ அந்த 2 நம்பர்ஸ்லையுமே கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? therefore the 2 numbers be 14x 14y. ஸோ அந்த 2 பேர்லையுமே நம்ம கண்டிப்பாக இந்த 14 நம்பர் இருக்க போது அதை 14x 14y எழுதியாச்சு. இப்போது HCF என்ன கொடுத்துருக்காங்க? 210. அப்போது 14x into 14y is equal 14 HCF into 210 LCM. இந்த 2 வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இங்கே x இருக்குது, இங்கே y இருக்குது. எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் XY வரும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் 14 into 210. இந்த 2 மல்டிப்ளை உள்ள 14 கீழே எப்படி வருதுன்னா டிவைடில் வருது. ஸோ 14 into 14. 14 14 கேன்சல். நெக்ஸ்ட் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் பண்ணலாம். 7 2s are 14, 10 2s are 20, ஸோ பேலன்ஸ் 1, 5 2s are 10. நெக்ஸ்ட் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா? 1 7s are 7, 10ல் 1 7 இருக்குது, பேலன்ஸ் 3 இருக்குது. ஸோ 5 பக்கத்தில் போட்டால் 35 ஆயிருமா? 5 7s are 35. அப்போ XY is equal 15. அதாவது XY, இந்த XYங்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 வருது. ஸோ 15 எந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 3s are 15 போடலாமா? நெக்ஸ்ட்டு 1 15 15 போடலாமா? அப்போது இது எக்ஸாக இருந்து இது ஒய்யாக இருக்கும், இது எக்ஸாக இருந்தால் இது ஒய்யாக இருக்கும். ஸோ x, y is equal 5, 3 இருந்தால் 14x, 14yயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள். 14 into 5, 14 into 3. ஸோ 14 into 5 என்ன வரும்? 4 5s are 20, 0 பேலன்ஸ் 2, 1 5s are 5 plus 2 7. ஸோ 70, 4 3s are 12 பேலன்ஸ் 1, 1 3s are 3 plus 1 4. ஓகேவா? இது ஒரு வேல்யூவாக இருக்கும். இப்போது 5, 3 மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1, 15 ஒரு வேல்யூ இருக்கா? அப்போது x, y is equal 1, 15 இருந்தால் 14x, 14yயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 14 இன்ட்டு இந்த ஒய்யோட எக்ஸோட வேல்யூ, 14 இன்ட்டு இந்த ஒய்யோட வேல்யூ 15. ஸோ 14 into 1 14 தான், 14 into 15
49 59 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20, 0 பேலன்ஸ் 2, 1 5s are 5 + 2 7, 4 1. ஸோ 0 1 பேலன்ஸ் 1 2, ஸோ 210. அப்போது அந்த 2 pairs என்னவா இருக்கும் அப்படின்னா 70, 42 ஆகவும் 14, 210 ஆகவும் இருக்கும். இதுதான் அந்த ரெண்டு 2 pairs. Question number 9. The LCM of two numbers is 6 times the HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு நம்பர், அதில் ஒன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் என்ன நம்பர் 36. ஸோ இன்னொரு நம்பரை நான் எக்ஸ் வச்சுக்கலாமா? இந்த எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பரில் இந்த ஒய் நான் 36 வச்சுட்டேன். இந்த அன்னோன் நம்பரை நான் எக்ஸ்னாவே வச்சுக்கிறேன். ஸோ அதர் நம்பர் இஸ் ஈக்குவல் எக்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ஒன் நம்பர் 36, அதர் நம்பர் எக்ஸ். ஸோ 36x இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க 6 times the HCF. ஸோ 6 times HCFனா என்ன 12, அவங்களே கொடுத்துருக்காங்க HCF 12. ஸோ 12 × 12 கண்டிப்பாக ரெண்டு நம்பர்லேயுமே அந்த HCF 12 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 12 × 12 டிவைடட் பை 36. 1 6 are 6, 6 6 are 36. நெக்ஸ்ட்டு 1 6 are 6, 2 6 are 12. ரிமைனிங் என்ன இருக்குது 2 × 12 24. Therefore the unknown number, the other number is x equal 24. ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.2 ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம்.